வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Oppo F29 Pro 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி தான் Oppo F29 வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கும் Oppo F29 Proக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். Oppo F29 5Gயோட அன்பாக்சிங் வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே வாஸ், நம்ம கிட்ட வந்து Oppo F29 Pro 5G இருக்குது. பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ். ஃபோன் இருக்குது, ஃபோனையும் வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா 80 வாட் சூப்பர் வாட் சார்ஜருங்க. நல்லா பெருசாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, USB and C டைப், ஒயிட் கலர். இப்போ இது எல்லாத்தையுமே சைடில் வச்சுட்டு நம்ம Oppo F29 Pro 5G எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி வந்து Oppo F29 5G வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருந்தோம். இது வந்து அதோடைய ப்ரோ வெர்ஷன்னாலே உங்களுக்கு வந்து ப்ராசஸர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு சேஞ்சஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். Oppo F29 Pro பார்த்தீங்கன்னா IP6869 டஸ்ட் டைட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை ப்ரெஷர் வாட்டர் ஜெட்ஸை கூட இது வந்து தாங்கும். நீங்கள் ஊரில் பம்ப் செட்டில் குளித்தாலும் சரி, இல்லை கோவை கொண்டாட்டமில் குளித்தாலும் சரி, பிளாக் தண்டரில் குளித்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வாட்டர் ஃபாலில் விழுந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணிக்குள்ளேயே ஃபோன் விழுந்தாலும் 1.5 மீட்டர்ஸ் வரைக்கும் 30 மினிட்ஸ்க்கு இது வந்து சஸ்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு ஃபீச்சர் தான். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுன்னு சொல்ல முடியாது, கர்வ்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க. சைட்லாம் வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க, செகண்டரி மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் ட்ரே வந்து பாட்டமில் தான் கொடுத்துருக்காங்க. பவர் கீ அண்ட் வால்யூம் கீ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து டிஸ்பிளேக்குள்ளே தான் வருது. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே செக் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைட் சிம் 1 போடலாம், இன்னொரு சைடு வந்து சிம் 2 போடலாம். மெமரி கார்டு போட முடியாது நீங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 எனர்ஜி அப்படிங்கிற ஒரு 4nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசருங்க. இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா 8GB RAM, 256GB மெமரி, 128GB மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் இருக்குது. 12GB RAM, 256GB மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருக்குது. மெமரி வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும், கேம்ஸ் எல்லாம் நிறைய விளையாடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12GB and 256GB வேரியன்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சரே கேமரா தான். ஏன்னா இது வந்து ஒரு F29 Pro. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த 50 மெகா பிக்சல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு லென்ஸாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது வந்து இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது, அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேமராவை கொடுத்துருக்காங்க. அண்ட் 4K வீடியோஸ் வந்து நீங்கள் ஷூட் பண்ண முடியும். கைரோ EAS OAS எல்லாமே இருக்குங்க. HDRல நீங்கள் ஷூட் பண்ண முடியும். கலர் ஸ்பெக்ட்ரம் சென்சார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல், நீங்கள் வந்து 1080p வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். மற்றபடி ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோனாக இருக்குங்க. வெயிட்டாகவும் இருக்குது. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் 80 வாட்ஸ் ஒயர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 45% பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்பிள் ஒயிட், கிரானைட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மார்பிள் ஒயிட் அப்படிங்கிற ஒரு கலர். பிளாக் பார்த்தீங்கன்னா கிரானைட் பிளாக் அப்படின்னு இருக்கும். பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த கல்லோட டெக்ஸ்டர் கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா அப்படியே மார்பிள் மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம Oppo F29 Pro 5Gயோட OS எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக போட்டிருக்காங்க. Dimensity 7300 எனர்ஜி ப்ராசர், 6000 mAh பேட்டரி, 8GB RAM இருக்குது. ப்ளஸ் 8GB வந்து நீங்கள் மெமரியிலேருந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சரும் இருக்குது. ஓப்போவோட சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் OS 15 அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம Oppo F29 Pro 5Gயோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். லேட்டஸ்ட் வெர்ஷன் 15 தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து தரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸ்டடியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். தண்ணியெல்லாம் அடிக்கடி விழுகும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து தாராளமாக வாங்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,999 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்லையுமே Oppo F29 Pro 5G உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச் வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்.
Oppo F29 Pro 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 28,999 பட்ஜெட்டில் உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோடு வருது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இது ரஃப் அண்ட் டஃப் யூஸ்க்கு நிறையா பேர் வந்து இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு டிஸ்பிளே மாற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் தண்ணியில் வந்து அடிக்கடி விழுந்துரும். இப்போ கடலில் வந்து அடிக்கடி போகிறவங்க, இல்லைனா வந்து இப்போ ஃபிஷிங் பண்ணுறவங்க, அவங்கள தாண்டி இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறவங்க, அண்ட் இப்போ மழை காலத்துலாம் வந்து நீங்கள் வெளியே போயிட்டே இருப்பீங்க, பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து பக்கா ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா IP69 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAh கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா 80 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 1 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 100 வந்து சார்ஜ் ஆயிடும். இதுக்கப்புறம் என்ன ஹைலைட்னு கேட்டிங்கன்னா ப்ராசருங்க. MediaTek Dimensity 7300 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓவரால் நீங்கள் வந்து ஓப்போடைய குவாலிட்டி வந்து இதில் எதிர்பார்க்கலாம். நல்லாவே இருக்குது குவாலிட்டி. நீங்கள் ஃபோனை வந்து நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 28,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லையுமே Oppo F29 Pro 5G எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்பை ஃப்ரம் DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.